எலும்பில்லாத கறி ஒரு 1/2 கிலோ. இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்ததுலேருந்து தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றி, 2வது கழனி அரிசி களைஞ்ச 2வது கழனி தண்ணியை ஊற்றி வேக விடுறேன். இது எலும்பு கறி. இதில் 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரிசி களைஞ்ச 2வது கழனி தண்ணி, அது ஒரு 1/2 டம்ளர். இதுக்கு 1 டம்ளர் ஊற்றணும். இதுக்கு எலும்பில்லாத கறிக்கு 1/2 டம்ளர். இது வந்து மிளகு சிக்கன் செய்கிறதுக்கு ஊற்றி நல்லா வேக விடணும். 2யும் எலும்பில்லாத கறி சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறேன்னா இதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு அரிசி களைஞ்ச 2வது தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது வந்து குழம்புக்கு எலும்பு கறியோடு இருக்கிறது. இதுக்கு நிறையா தண்ணி ஊற்றலாம். ஊற்றி நல்லா வேக விடணும். நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து நல்லா வேக வைக்கணும். கறி நல்லா கிளறி விடணும். அடியில் உள்ள கறி மேலேயும், மேலே உள்ள கறி அடியிலையும் போகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதித்த பிறகு அப்படி கிளறி விட்டு நல்லா வேக வைக்கணும். சிக்கன் தாளிக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் தேங்காயில் போட்டு அரைக்கிறதுக்கு அதில் சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 4-5 பல் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டு மாதிரி தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கணும். இதை அம்மியில் நல்லா நுணுக்கி வச்சுக்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு 3யும் அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் இந்த அளவு வேணும், குழம்புக்கும் மிளகு சிக்கனுக்கும் சேர்த்து. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைக்கணும். அப்புறம் மிளகு சிக்கனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எக்ஸ்ட்ரா பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து குழம்புக்கும் மிளகு சிக்கனும் சேர்த்து அதில் மிளகு சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகு சிக்கன் செய்கிறப்ப மிளகு சிக்கனுக்கு கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் வேக விட்டேன். குழம்புக்கு எலும்பு கறி சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்துருச்சு. இதுவும் ஒரே டைமில் வேக வச்சதுனால 2 ஸ்டவ்வில் நல்லா வெந்துருச்சு. பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் பட்டை கிராம்பு செவந்தோடனே வெங்காயம் போட்டுட்டேன். அடுத்தது தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டாச்சு. நல்லா குழைய வதக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு எலும்பு கறி குழம்பு நல்லா கொதிக்குது. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொதிக்குது. இப்போ தாளித்து நல்லா வதக்கி வச்சுருக்கிறத கொஞ்சோண்டு மிளகு சிக்கனுக்கு வச்சுட்டு மீதியை இதில் அள்ளி போட்டுடணும். ஈஸி மெத்தட் இது. 2 கூட ஈஸியாக செஞ்சிடலாம். போட்டுட்டு இந்த இதில் வந்து இதை கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கணும். அடுத்து மிளகு சிக்கனுக்கு வேக வச்ச இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சதை இதில் போடணும். போட்டு இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை இதில் போடணும்.
போட்டு நல்லா கிளறணும். ட்ரை ஆகிடும். இது தண்ணி ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். அரை டம்ளர் கழனி தண்ணியில் தான் வேக வச்சேன். இதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்ச விழுந்து இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அப்படி போட்டால் போதும். போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சோண்டு வேணால் தண்ணி கூட தேவையில்லை, இதை மூடி வச்சாவே நல்லா போதும். மிளகு மட்டும் நுணுக்கி கடைசியாக போடணும். கருவேப்பிலை மிளகு போடணும். போட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி ஆஃப் பண்ணணும். அம்மியில் மிளகு நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை மிளகு சிக்கனில் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணணும். கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை மல்லித்தலை, மிளகுத்தூள் போட்டுட்டேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும். பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. மிளகு சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்புல தேங்காய் எடுத்து ஊற்றணும். எடுத்து தண்ணி தேவையான அளவுக்கு குழம்ப வந்து தண்ணியை ஊற்றி சரி பண்ணி வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கணும். தேங்காயெல்லாம் ஊற்றிட்டேன். எல்லாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவு குழம்புனா இந்த மாதிரி வைக்கணும். எலும்பு கறி குழம்பு, சிக்கன் எலும்பு கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிளகு சிக்கனும் நல்லா ட்ரையாக நல்லா இருக்குது. மிளகு நுணுக்கி போட்டிருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். மிளகு காரம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இதில் கருவேப்பிலை மல்லித்தலை போடணும். கருவேப்பிலை போட்டேன். இதுலேயும் கருவேப்பிலை போட்டேன். போட்டு கிளறிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. பிளேட்டிங் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு ரொம்ப பயங்கர ருசியாக இருக்குது. மிளகு சிக்கன்லேயே உப்பு கம்மியாக இருந்தது, அதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டேன். 2ஐயும் பிளேட்டிங் பண்ணுறேன். மிளகு சிக்கன் வச்சுருக்கிறேன். குழம்பு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.